ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்திய திருச்சி ஜாப் வித் பொங்கல் நவீன். ஸோ இன்னைக்கு என்ன ரோடு பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலிருந்து ரிலீஸ் இருக்கக்கூடிய சத்துணவு பணிக்கான வேலை அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல முக்கியமா பார்க்க போறது இது யார் யார் வந்து அப்ளை பண்றது, இது எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த வேலை அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி டீடைல்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவா புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். சரி வாங்க இப்ப நம்ம அந்த ஆபீஸ் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். இப்ப நீங்க தெரியல பார்த்துட்டு இருக்கிறதா அந்த ஆபீஸர் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லெவல் 1 அண்ட் லெவல் 2 ஒன்லி வந்து பாத்தீங்கன்னா குக்கிங் ரிலேட்டட் பணிக்கான வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதை நம்ம பார்த்தலாம். குக்கிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா 19,000 சம்பளம் பிளஸ் எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து 3 வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சிவிலியன் கேட்டரிங் இன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 19,900 ரூபாய் சம்பளம் வந்து சொல்லி பிளஸ் எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்திருக்காங்க. 3 வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு வந்து பாத்தீங்கன்னா 18,000 பிளஸ் எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் வந்து 2 வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ட்ரேட்ஸ்மேன் மேட்டுக்கு வந்து லேபர் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா 18,000 பிளஸ் எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. டோட்டலா வந்து 8 காலி பணியிடங்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. வீக்கில் மெக்கானிக் வந்து பாத்தீங்கன்னா 19,900 பிளஸ் எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. டோட்டலா வந்து 2 காலி பணியிடங்களை வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க டிரைவர் போஸ்டிங் வந்து அப்ளை பண்ண நினைச்சீங்க அப்படின்னா 19,900 பிளஸ் எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் வந்து கொடுத்து 9 காலி பணியிடங்களை வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. கிளீனர் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா 18,000 ரூபாய் வந்து சம்பளம் சொல்லி பிளஸ் எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் கொடுத்து 4 வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லெவல் 1 லெவல் 2க்கான சத்துணவு பணி பிளஸ் டிரைவர் போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் அண்ட் கிளீனர் போஸ்டிங் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இனி நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஃபயர்மேன் ரிலேட்டட்ல லீடிங் ஃபயர்மேன் போஸ்டிங்க்கு வந்து 21,700 பிளஸ் எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் 3 காலி பணியிடங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா லெவல் 3க்கு வந்து அப்ளை பண்ண போறீங்க. அடுத்து ஃபயர்மேனுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 19,900 பிளஸ் எக்ஸ்ட்ரா அலவன்ஸோட சுத்தி டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 30 காலி பணியிடங்களை வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஃபயர் இன்ஜின் டிரைவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 21,700 பிளஸ் எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் வந்து கொடுத்து டோட்டலா வந்து 10 காலி பணியிடங்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஆக மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா 71 காலி பணியிடங்கள் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து கொடுத்திருக்காங்க. அதுல யுவர் கேட்டகரிக்கு மட்டும் வந்து 17 வேகன்சியும், எஸ்சிக்கு வந்து 7 காலி பணியிடங்களும், எஸ்டிக்கு வந்து 19 காலி பணியிடங்களும், ஓபிசி கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா 15 காலி பணியிடங்களும், இடபிள்யூஎஸ்க்கு வந்து 13 காலி பணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவல் 3 2க்கு மட்டும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு யார் யாரு எலிஜிபிள், எந்த ரீஜன் வைஸ்ல வந்து எங்கெங்க போஸ்டிங் வேகன்சிஸ் வந்து இருக்குது, அதாவது ஸ்டேட் வாரியாகவே இருக்குது. அதையும் நீங்க வந்து பார்த்து ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சத்துணவு பணி அதாவது குக்கிங் ரிலேட்டட்ல வந்து பாத்தீங்கன்னா 10th 12th முடிச்சிருந்தாலே போதும் நீங்க வந்து எலிஜிபிள். கண்டிப்பா குக்கிங் நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. 1 இயராவது வந்து பாத்தீங்கன்னா மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரிலேட்டட்ல வந்து இருக்கணும். கேட்டரிங் இன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 10th 12th முடிச்சிருந்தாலே போதும். டிப்ளமோ ஆர் சர்டிபிகேட் வந்து கண்டிப்பா வச்சிருந்திருக்கணும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸும் கண்டிப்பா இருக்கணும். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு வந்து 10th 12th முடிச்சிருந்தாலே போதும் நீங்க வந்து எலிஜிபிள். லேபருக்கு வந்து பாத்தீங்கன்னா 10th 12th முடிச்சிருந்தாலே போதும் நீங்க வந்து எலிஜிபிள். அதுக்கு வந்து வீக்கில் மெக்கானிக் வந்து பாத்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தாலே போதும் நீங்க வந்து எலிஜிபிள். பிளஸ் 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கணும். இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு லாங்குவேஜ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து சிவிலியன் மோட்டார் டிரைவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 10th 12th முடிச்சிருந்தாலே போதும் கண்டிப்பா டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். 2 இயர்ஸ் மினிமம் ஆவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. கிளீனர் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா 10th 12th முடிச்சாலே போதும் நீங்க வந்து எலிஜிபிள். ஃபயர் இன்ஜின் டிரைவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 10th 12th வந்து கண்டிப்பா முடிச்சிருக்கணும். ட்ரேட் ஒர்க் ரிலேட்டட் வந்து 3 இயர்ஸ் மினிமம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அதோட சர்டிபிகேட் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபயர்மேன் குவாலிபிகேஷனுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 10th 12th முடிச்சிருந்தாலே போதும் எலிஜிபிள். ஃபயர் ரிலேட்டட்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, அதோட சர்டிபிகேட் ஏதாவது முடிச்சிருந்தாலும் சரி, இல்லைன்னா அதோட கோர்ஸ் சர்டிபிகேட் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேம் அதே தான் வந்து பாத்தீங்கன்னா லீடிங் ஃபயர்மேனுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒன்லி வந்து லேபர் போஸ்டிங் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அதுல பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து எப்படி இருக்கும்,
40 இயர்ஸ் இருக்கு எப்படி இருக்கும், 40 to 45 இயர்ஸ்க்கு எப்படி இருக்கும், 45 இயர்ஸ்க்கு மேல இருக்கிறவங்க வந்து எந்த மாதிரி நடத்துவாங்க, அதே மாதிரி ஃபயர் இன்ஜின் டிரைவருக்கு வந்து எந்த மாதிரி இருக்கும், லீடிங் ஃபயர்மேனுக்கு வந்து எந்த மாதிரி இருக்கும் சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரி வைஸாவும் இருக்குது, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏஜ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 18 முதல் 27 வயசு வரைக்கும் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம், டிரைவர் போஸ்டிங் மட்டும். இதே வந்து குக்கிங்கா இருக்கட்டும், இல்ல கிளீனிங்கா இருக்கட்டும், இல்ல ஃபயர் இன்ஜின் டிரைவரா இருக்கட்டும், இல்ல ஃபயர்மேன் லீடிங்கா இருக்கட்டும், இல்ல வெஹிக்கிள் மெக்கானிக்கா இருக்கட்டும், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், ட்ரேட்ஸ்மேன், லேபர், சோ இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 18 முதல் 25 வயசு வரைக்கும் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். சோ இதுக்கான எக்ஸாமினேஷன் டீடைல்ஸ் வந்து இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி நேட்டிவிட்டி மார்க்கும் இருக்குது, இதுக்கான சிலபஸ் டீடைல்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதோடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இங்க வந்து இருக்குது. மெயினா வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல எல்லா டீடைல்ஸுமே வந்து ஃபில் பண்ணிடுங்க, இதுல எதுவுமே வந்து மிஸ் பண்ணாம வந்து கொடுத்துருங்க. இதோடைய 2 லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம்.